ஹாய், மைசெல்ஃப் கமலேஸ்வரன். நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். லாஸ்ட் இயர் நீட் கிராக் பண்ணியிருந்தேன். 666 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஆர்ஜிஆர் அகாடமியில் தான் நான் கோச்சிங் எடுத்திருந்தேன். இப்போ நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஃப்ரம் தி ஸ்டார்ட் ஆஃப் தி அகாடமிக் இயர் ஆரம்பிக்கிறாங்க. இதில் மெயின் அட்வான்டேஜஸ் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ், நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்ட் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இதுக்கு மூணுமே வந்து ஸ்பெஷலைஸ்டு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி அதில் யாராக ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பயாலஜியில் லைன் பை லைன் சொல்லி கொடுக்குற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக ஸ்டூடெண்ட்ஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட்ன்ற மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்னாலும் உங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அகாடமிக்ஸ் தவிர்த்து இதில் இருக்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 ஃபேக்கல்ட்டிஸுமே வந்து அவங்களும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து அப்பியர் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணணும், எக்ஸாம்ஸ்னால் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் வரும், என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பசங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அது எப்படிலாம் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் பண்ணலாம், அதை எப்படி கான்கர் பண்ணி நீங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். நீங்கள் டீமோட்டிவேட்டாக இருக்கும்போதும் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணி எடுத்துன்னு வர்றது. அதே மாதிரி இண்டிவிஜுவலிஸ்டிக் கைடன்ஸ் தராங்க. காலைல 6:30 to நைட் 11 o'clock வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். நீங்கள் ஹாஸ்டலராக இருந்தீங்கன்னா இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும் உங்களுக்கு. 2 ஷிஃப்ட்டாக வந்து நீங்கள் எந்த டைமில் வேணால் நீங்கள் எப்போ நினச்சாலுமே டவுட்ஸ் கேட்கலாம். நீங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட எப்பவுமே அவைலபிளாகவே இருப்பாங்க. ஸோ யூ கேன் பிலீவ் ஆர்ஜிஆர் அகாடமி அண்ட் யூ கேன் ஜாயின் தி ப்ரோக்ராம். இந்த வருஷம் ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் எப்படின்னா, நீங்கள் என்ன தான் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலுமே அவங்க ஏஜ் குரூப் வேறு, ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் குரூப் வேறு. ஸோ வந்து ஷேர் பண்ணிக்க தயங்குவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான பிளான் என்னென்னா, இப்போது உங்கள் பிரதர்ஸ் மாதிரி தான் நாங்கள் லாஸ்ட் இயர் எல்லாம் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி கிளியர் பண்ணி இப்போ மெடிக்கல் காலேஜில் சீட் எடுத்து படிக்கிற பசங்க நாங்கள் தான் பண்ணுறோம். உங்களுக்கு மென்டர்ஷிப் மாதிரி கைடன்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டீமோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணிங்கனாலுமே, நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக, இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸோ, இல்லைனா வீட்டில் சம்திங் ப்ராப்ளமோ, அதர்வைஸ் உங்களால் படிக்க முடியல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேட் பண்ணிட்டே இருக்காங்க, இல்லைனா வந்து நீங்கள் என்ன தான் படித்தாலுமே உங்களுக்கு மார்க் வர மாட்டேங்குது, அப்கிரேடே ஆக மாட்டேங்குது, நீங்கள் ஸ்லோ டவுனாகவே இருக்கீங்க, அந்த மாதிரி எப்போ டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணாலுமே அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி, அதுக்கு வந்து நாங்களும் உங்கள் ஸ்டேஜை தாண்டி தானே வந்திருக்கோம். ஸோ வந்து நாங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம், அப்படிலாம் நாங்கள் இருக்கும்போது இந்த டிப்ரெஷனான சுச்சுவேஷனில் நாங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணோம், நாங்கள் அதை எப்படி வந்து கோ த்ரூ பண்ணி நாங்கள் அப்கிரேட் ஆனோம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிப்போம், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ நீங்கள் எல்லாமே எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஒரு பர்சனலைஸ்டு ஒரு பிரதர் மாதிரி இருப்போம் வச்சுக்கோங்க. ஸோ யூ கேன் ஜாயின் தி மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். மைசெல்ஃப் கமலேஸ்வரன். ஐ எம் ஸ்டடிங் இன் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 2024 பேட்ச். நான் 2024 நீட்டில் வந்து 666 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ எம் நவ் ஹியர். தேங்க்ஸ் ஃபார் ஆர்ஜிஆர் அகாடமி.